ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு என்கே ஹோம் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். என்னென்னா மணி சேவிங் ரூல். இதுக்கு முன்னாடி மணி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவையும் சேர்த்து பார்த்துருங்க. ஸோ நம்ம எப்படியெல்லாம் மணியை சேவ் பண்ண போகிறோம், அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூல்ஸ் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு 10,000 ருபீஸ் சேலரி வாங்குறீங்க, இல்லை ஒரு 1 lakh ருபீஸ் சேலரி வாங்குறீங்க, இல்லை ஒரு 2 lakh ருபீஸ் சேலரி வாங்குறீங்க, எந்த கைண்ட் ஆஃப் சேலரி வாங்குறவங்களாக இருந்தால் கூட இந்த ரூல் சூப்பராக அப்ளிகபிள் ஆகும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளோட மணி சேவிங் ரூலோட அந்த ரூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நம்மளோட ரூல் என்னன்னா 50-30-20 ரூல் தான். இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இது நியூ கம்மர்ஸ், இப்போ புதுசாக சேலரி வாங்கியிருப்பாங்க, நியூவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆல்ரெடி சேலரி வாங்கினவங்களுக்கு கூட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்களோட சேவிங்ஸ், அவங்க மணியை எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளுடைய 50-30 ரூல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது 50%. 50ங்கிறது நம்ம சேலரியிலேருந்து இருக்கக்கூடிய 50% ஆஃப் சேலரி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகளுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம். நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறது அதுக்கு தானே, நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக தானே நம்ம சம்பாதிக்கிறோம். ஸோ நம்மளோட சேலரியிலேருந்து 50% ஆஃப் சேலரி நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் தேவைப்படும். ஸோ நம்ம தேவைகள்லாம் என்னென்ன? க்ராசரி, ரெண்ட்டு கொடுக்குறது, ஸோ லோன் ஏதாவது இஎம்ஐ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காகவும், நம்மளோட கிட்ஸோட ஸ்கூல் காலேஜ் அதோட எஜுகேஷனுக்காகவும் அந்த மணியிலேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு 50% ஆஃப் மணியை நம்மளுடைய நீட்ஸ்க்காக, அதாவது நம்மளுடைய டே டு டே தேவைகளுக்காக, அந்த மாதத்தை ரன் பண்ணுறதுக்கு இந்த 50% ஒரு அமௌண்ட் இல்லை அப்படின்னா அந்த மாதத்தையே நம்மளால் ரன் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட 50% ஆஃப் மணியை வேறு ஆப்ஷனே இல்லை, நம்மளுடைய தேவைகளுக்காக கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம சேலரியிலேருந்து ஒரு 50% நம்மளோட இந்த மாதிரி செலவுங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேலரி மிச்சம் இருக்கக்கூடியது, இப்போ மிச்சம் ரிமைனிங் 50%. அந்த 50%ல் 30% நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வாண்ட். நீடு வேறு, வாண்ட் வேறு. நீடுனா கண்டிப்பாக நம்ம பூர்த்தி செஞ்சே ஆகணும். வாண்ட்னா தேவை, அதாவது ஒரு விஷயம் இல்லாமல் கூட நம்மளால் வாழ முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் வாண்ட்டில் வரும். நீடுனா க்ராசரி இல்லாமல் நம்மளால் அந்த மாதத்தை ஒப்பேற்றவே முடியாது. ஆனால் வாண்ட்டுனா நம்மளோட, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அடுத்த மாதம் நீங்கள் ஏதாவது வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இருக்க முடியும். அதுதான் இந்த வாண்ட் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த வாண்ட் கேட்டகரியில் மோஸ்ட்லி என்ன வரும் அப்படின்னா, நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்ஸ். நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஒரு லைஃப் தான், ஓகேவா? ஒரு ஓடிடி ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து, ஒரு மூவிஸ் போகிறதுலேருந்து, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்கு கண்டிப்பாக மொய் எழுதுவீங்க, கிஃப்ட்டு கொடுப்பீங்க. ஸோ அப்புறமா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டூர் பிளான் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே உங்களோட வாண்ட் லிஸ்ட்டில் வரும். ஸோ இது இல்லாமலேயும் இதில் ஏதாவது 1-2 இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டும் உங்களால் அந்த மாதத்தை ரன் பண்ண முடியும். அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் உங்களோட இந்த 30% ஆஃப் சேலரியில் இருக்கக்கூடிய வாண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட 30% ஆஃப் த சேலரி. ஸோ மிச்சம் இப்போ எவ்வளோ இருக்குது? ரிமைனிங் 20%. இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேலரியில் இருந்து இப்போ அரவுண்ட் 80% ஆஃப் சேலரியை நம்ம நீடுக்கும் வாண்ட்டுக்கும் கொடுத்தாச்சு. சரி, இந்த 20% நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணணும் பார்த்துடலாமா? வேறு ஆப்ஷனே இல்லை, சேவிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ நம்ம சேவ் பண்ணும் போது மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கவோ, இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கோ, இல்லை நம்ம வீட்டில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கையில் ஒரு உடனடியாக ஒரு மணி தேவை. ஸோ அதுக்காகவோ, இல்லை ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களோட வெட்டிங்காகவோ, இல்லை நம்ம வீட்டில் ஒரு 2 வீலரோ காரோ இல்லை லேப்டாப்போ ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்
இமீடியட்டாக ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு, நம்ம இமீடியட்டாக நம்ம வந்து அதை வந்து சர்வீஸ் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நீடு மணிலையும் வாண்ட்டு மணிலேருந்தும் நம்ம கை வைக்கவே கூடாது. இந்த ரிமைனிங் 20% ஆஃப் மணியில தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க மணியை மட்டும்தான் நம்ம இந்த பர்பஸ்க்காக, ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவும் ப்ளஸ் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்காகவும் இந்த ரிமைனிங் 20% ஆஃப் மணியை நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணியே ஆகணும். நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இந்த சென்ஸ் ஒரு உண்டியலில் போட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ, இல்லை வந்து ஒரு ஈக்விட்டிலேயோ, ஏதோ ஒன்றில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை பண்ணி வச்சிங்க. இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் தெரிலனா ஒரு பேங்க் எஃப்டியில் கூட போடுங்க. ஏன்னா உங்கள் மணி வந்து நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய மணி வந்து நீங்கள் தூங்கும் போது கூட உங்களுக்காக உழைக்கணும். ஸோ அப்படிப்பட்ட விஷயந்தான் உண்மையான சேவிங்ஸ். நீங்கள் ஒரு உண்டியலில் சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் தூங்கும் போது அந்த மணியும் சேர்ந்து தூங்க தான் செய்யும். இதே இது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ வேறு ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்கள் மணி உங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ 20% வந்து ஃபார் சேவிங்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட மணி சேவிங் ரூல், 50, 30 அண்ட் 20 ரூல். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலைன்னா இன்னையிலேருந்து, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2026க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போலேருந்து இந்த மந்த்லேருந்து நீங்கள் வந்து சேவிங் ரூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஜாலியாகவும் மாறும். இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பை.